கொடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நிற்பட்டிருக்கேன். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் மோடி தொகுதிக்கு என்ன மாதிரியான திட்டங்களை நீங்க முன்னோக்கி வைக்க போறீங்க? என்ன மாதிரியான மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? கொடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி ஒரு விவசாய பூமி. மேற்கு தொடர்ச்சி மலைகளை உங்களுக்கு நல்லா தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து ஆதாரமாக கொண்ட ஒரு பூமி. அப்ப விவசாயம் தான் நீங்க அடிப்படையாக இருக்கு. உங்களுக்கு மாம்பழம் இல்லையா, திராட்சை போன்ற ஏலக்காய், இன்னும் நிறைய விளைபொருட்கள் நிறைய இருக்கு. இந்த அடிப்படை விளைபொருளுக்கான ஒரு தொழிற்சாலைகள் எதுவும் இங்க இல்லை. அதை ஆய்வு செய்ய பார்த்தபோது நாங்கள் அடிப்படையாக மாம்பழத்தூள் தொடரக்கூடிய ஒரு தொழிற்சாலை அல்லது நெல் இந்த மாதிரி போன்ற இதெல்லாம் கொள்முதல் பண்ணக்கூடிய கூடங்கள், தேக்கி வைக்கக்கூடிய கூடங்கள் இப்ப அனைத்தும் உருவாக்குதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கு. 15 ஆண்டு காலமாக இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இருந்தாலும் இந்த தொகுதியில நான் பார்க்கிறேன், இன்னைக்கு போடிமெட்டு தொகுதியில் நான் பார்க்கிறேன், ஒரு நிமிடத்துக்கு ஒரு லாரி கனிம வளங்களை கடத்தி கொண்டு போறாங்க. கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. அப்ப கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு போறத தடுக்கிறதுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் எதிர்கட்சியில 4 ஆண்டுகாலம் பயணித்த போது எந்த நடவடிக்கை இல்லை என்பது தெரிகிறது. கேரளாவுக்கு கொண்டு போறவங்க, கனிம வளத்தை கொண்டு போறவங்க அங்க இருந்து அதே லாரியில மருத்துவ கழிவுகளையும் குப்பைகளையும் கோழி கழிவுகளையும் உணர்ந்து கொட்டுறாங்க. அப்ப தமிழ்நாடு என்பது குப்பைத்தட்டியாக இருக்கிறது என்பதை 15 ஆண்டு காலம் அதிலும் 4 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அவர் நேற்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதிமுக கட்சியில பயணித்தவர். அவரை நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டயரை பார்த்து கும்பிடுவதுன்னு சொல்லுவார். டயர் நக்கின்னு கூட கேலி கிண்டலா சொல்லுவார். ஆனால் அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்த பிறகு அவர் மாறிவிட்டார் என்பதை அவரை ஏற்றுக்கொள்கிறாரா? அதனால இவர் மக்களை எப்படி சந்திப்பாருங்களே தெரியவில்லை. நாம் தமிழர் கட்சியானது இந்த நிலமும் வளமும் சார்ந்த ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தையும் கல்வியையும், கல்வி அனைவருக்கும் தரமான சமமான கல்வி, விவசாயத்திலே உற்பத்தி பண்ணி விவசாயத்தை ஒரு அரசு பணியாக மாற்றுவது, கால்நடை வளர்த்தலை அரசு பணியாக மாற்றுவது. நான் நிறைய இடத்துல பாக்குறேன், மருத்துவம் சார்ந்த நிறைய இடத்துல வந்து மருத்துவர்கள் இல்லை. சில மருத்துவமனைகள் இங்க தொடங்கப்பட்டிருக்கிறது, ஏன்னா மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. இப்ப இதெல்லாம் செய்யாத ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி மக்களை எதிர்கொள்ள போகிறார்கள் நான் களத்துல பாக்குறோம். அவர் கட்சியை சார்ந்தவர், முன்னாடி ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதும், இவர் இங்க சேர்ந்த பிறகு திமுகவில் சேர்ந்த பிறகு திமுகவில் உள்ளவர்கள் எதிராக இருக்கும் மனநிலையைத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே எங்களுடைய வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கு மிக எளிதாக இருக்கிறது என்பதை சேர்ந்த சீமான் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்.